ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்தியாவுக்கு தனது கோல்டன் ஹரிசோன் என்ற அதிநவீன ஏவுகணையை வழங்குவதற்கு இஸ்ரேல் முன்வந்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அழைப்பை ஏற்று நாளை பிரதமர் மோடி இஸ்ரேல் செல்கிறார். கடைசியாக 2017ஆம் ஆண்டு பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்ற நிலையில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர் இஸ்ரேல் செல்கிறார். இஸ்ரேலின் மொத்த பாதுகாப்பு ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு 34% நாட்டின் 79வது சுதந்திர தினத்தன்று மிஷன் சுதர்சன் சக்ரா என்ற பாதுகாப்பு திட்டத்தை பிரதமர் மோடி அறிவித்தார். இது 2035ஆம் ஆண்டிற்குள் இஸ்ரேலின் அயன் டோம் போல பல அடுக்கு பாதுகாப்புடன் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் திட்டமாகும். இந்நிலையில் இஸ்ரேலின் கோல்டன் ஹாரிசான் என்ற அதிநவீன பாலிஸ்டிக் வகை ஏவுகணையை இந்தியாவுக்கு வழங்க இஸ்ரேல் முன்வந்துள்ளது. இது 1000 கிலோமீட்டர் முதல் 2000 கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகளையும் குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டது. மற்ற ஏவுகணைகளைப் போல அல்லாமல் பூமிக்கு அடியில் இருக்கும் எதிரிகளின் பங்கர்களையும் கோல்டன் ஹாரிசான் குறிவைத்து தாக்கும். மேலும் கடினமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டுமானங்களையும் எளிதில் தாக்கும் திறன் கொண்டது. அதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு 6100 கிலோமீட்டராக இருப்பதால் சாதாரண வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. இஸ்ரேலின் முன்மொழிவை இந்தியா ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்திய விமானப்படையின் சுகோய் Su-30 MKI போர் விமானத்தில் கோல்டன் ஹாரிசான் ஏவுகணை இணைக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது.